ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடணும்னு பார்க்கலாம். 14 நம்பர் நீடில் எடுத்து கிளாத்தில் பஞ்ச் பண்ணி லைட்டாக ரைட் டு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அகெயின் நீடில் பஞ்ச் பண்ணி ரைட் டு லெஃப்ட் நீடில் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அகெயின் கொஞ்சம் தள்ளி வந்து மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும், த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம், அகைன் நீடில் பஞ்ச் பண்ணுறோம். நம்ம ரைட் சைடு ஹேண்டில் நீடில் இருக்கும் இல்லைங்களா, கிளாத்துக்கு மேலே இருந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணுறோம். இப்போது லெஃப்ட் சைடு ஹேண்ட், அதாவது கிளாத்துக்கு கீழே இருக்க ஹேண்டில் த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை நம்ம ஆன்டி கிளாக் வாய்ஸில் சுற்றணும். இப்போ அந்த நீடில் ஒரு பெண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம அந்த த்ரெட்டை மாட்டணும். த்ரெட்டை மாட்டினதும் நம்ம ரைட் சைடு ஹேண்டில், அதாவது கிளாத்துக்கு மேலே இருக்க கையில் நீடில் நம்ம லைட்டாக ரைட் டு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை மெதுவாக வெளியே எடுக்கணும். த்ரெட் வெளியே வந்ததும் அகைன் மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி லைட்டாக ரைட் டு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி நீடில் வெளியே எடுத்தோம்னா த்ரெட்டோட நமக்கு வரும். நம்ம அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும். இதுதான் செயின் ஸ்டிச். நம்ம சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது பிசுறு வரும், அதாவது ஒரு நூல் மட்டும் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த ஸ்டிச்சை கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு அகைன் மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இல்லைனா இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. ரைட் சைடு ஹேண்டில், அதாவது கிளாத்துக்கு மேலே நீடில் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம கிளாத்தில் பஞ்ச் பண்ணுறோம். இப்போ கிளாத்துக்கு அடியில் நீடில் வந்துடும். லெஃப்ட் சைடு ஹேண்டில் த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனதும் அந்த பெண்டு மாதிரி இருக்கிறதுல த்ரெட்டை மாட்டி இப்போ ரைட் சைடு இருக்க ஹேண்டில் நம்ம நீடில் லைட்டாக ரைட்டு டு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அகைன் பஞ்ச் பண்ணணும், நீடில் ரொட்டேட் பண்ணணும், த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம், அகைன் பஞ்ச் பண்ணுறோம். இதுதான் ப்ரொசீஜர். நமக்கு செயின் ஸ்டிச் தான் ஆரி ஒர்க்குக்கு பேஸே. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக போடணும். இப்போ இந்த இடத்துல ஒரு நூல் மட்டும் வருது பார்த்தீங்களா, அப்போ நான் என்ன பண்ணணும், லைட்டாக அதை பிரித்து விட்டுட்டு அகைன் மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பிசுறோ நூலோ வந்துச்சுன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுட்டு அகைன் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த இடத்துல போதும். ஸோ நம்ம இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கலாம். எண்டு நாட் எப்படி போடணும்னு தெரியும் இல்லைங்களா? ஃபஸ்ட் லூப்பை வெளியே எடுத்து அந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே இருந்து செகண்ட் லூப்பை எடுக்கணும். அந்த செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து ஃபஸ்ட் லூப்பை வெளியே எடுத்து கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். ஓகே, நம்ம இப்போ பக்கத்துலேயே இன்னொரு குட்டி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீடில் பஞ்ச் பண்ணுறோம், லைட்டாக ரொட்டேட் பண்ணுறோம், த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம், அகெயின் கேப் இல்லாமல் பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணுறோம், நீடில் ரொட்டேட் பண்ணுறோம், த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம், அகெயின் பக்கத்துலேயே நம்ம நீடில் பஞ்ச் பண்ணணும். நம்ம அப்பளையாக கொஞ்சம் கேப் விட்டு ஒர்க் பண்ணோம். இப்போ அந்த கேப் இல்லாமல் நீடில் பஞ்ச் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை எடுத்து அகைன் பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி மறுபடியும் த்ரெட்டை வெளியே எடுத்து அகைன் பஞ்ச் பண்ணுறோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? நீடில் பஞ்ச் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணோம்,
த்ரெட்டை வெளியே எடுத்து அகைன் பக்கத்துலேயே கேப் இல்லாமல் அந்த நீடில் வெளியே வந்ததும் லைட்டாக இழுக்கும்போது வர கேப்பில் அகைன் நீடில் பஞ்ச் பண்ணுறோம், த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம், அகைன் மறுபடியும் பஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 செயின் ஸ்டிச்சு, இப்போது நெருக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க். இப்போ நமக்கு இந்த இடத்துல போதும் அப்படின்னா நம்ம எண்டு நாட் போடணும். எண்டு நாட் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஃபஸ்ட் லூப், அதாவது இப்போ த்ரெட்டு வெளியே வந்துச்சுங்களா, இதுதான் ஃபஸ்ட் லூப். இந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே இருந்து நம்ம செகண்ட் லூப்பை எடுக்கிறோம். அந்த செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்தே நம்ம ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி மேலே இழுத்துட்டு த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.